வணக்கம். என் பேர் மணிகண்டன். இப்போது சமீப காலமாக இந்த கொரோனா நிறைய பேருக்கு அந்த எல்லோரையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை எப்படி நம்மளால் தடுக்க முடியும்னு இன்னும் நம்மளால் மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதுக்கேற்ற மருந்துலாம் நம்ம இருக்கிற நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மறுபடியும் நம்ம வராமல் இருக்க தடுக்கணும்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருங்க. இந்த ஊரடங்கு இப்போ ஒரு 10 நாள் கொடுத்துருக்காங்க. அந்த 10 நாளும் எதுக்காக அந்த 10 நாள் கொடுக்குறாங்கன்னா, இந்த 10 நாளில் நமக்கு எதனா எக்ஸ்ட்ரா ஆகுதா இல்லை குறையுதா அது பார்க்குறதுக்கு தான். வேறு எதுக்காக இல்லை. நம்ம இது தடுக்க முடியுமா, அது தடுக்க முடிஞ்சதுன்னா அதேமாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் ஊரடங்கு போட்டால் இன்னும் நம்ம கம்மி பண்ண முடியும். இப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, முதல்ல 200 300 இருந்தது. இப்போ 1000 கணக்கில் போயிட்டு இருக்குது. 1000 கணக்கில் போயிட்டு இருக்கும்போது டெத்தும் அதுமாரி ஒரு நாளைக்கு 20 பேர் 25 பேர் அதுமாரி போயிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஊரடங்கு கவர்மெண்ட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுது. ஸோ இந்த ஊரடங்கு இந்த 10 நாளும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்னென்ன கட்டுப்படுத்த முடியுமோ எல்லாமே கட்டுப்படுத்திட்டு இருங்க ப்ளீஸ். நான் உங்களோட ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். நானும் என் வீட்டில் சேஃபாக தான் இருக்கேன். என்னோடய வீட்டில் நான் சேஃபாக இருக்கேன். அதேமாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் சேஃபாக இருங்க. எதனா கடைக்கு என்ன போகணுன்னா காலையில் ஒரு 5 மணி 6 மணி அந்த டைமில் போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க ப்ளீஸ். இது உங்களோட ஒரு இதுவாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.